வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ஜமுனா. நான் இன்றைக்கு உங்களுக்கு 5 வகையான ஜூஸ் எப்படி தயாரிப்பதுன்றதை பற்றி கதைக்கிறதுக்காக சொல்றதுக்காக வந்திருக்கின்றேன். என்னுடைய காணொலியை முதலாக பார்ப்பவர்களாக இருந்தால் இதை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணவும், உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் இந்த காணொலியை ஷேர் பண்ணி விடவும். அடுத்தபடியாக இன்றைய ஜூஸ் எவ்வாறான வகைகளை எங்களுக்கு உதவி செய்து இந்த 5 வகையான ஜூஸ்களும் என்றதை பற்றி நான் சொல்கிறேன். இது வாட்டர்மெலன் ஜூஸ் எங்களோட உடலில் இருக்கிற நீரை அகற்றி எங்களுக்கு இளமையையும் பொலிவையும் தருது. மற்றது ஏபிசி ஜூஸ் இந்த நன்மைகளை பற்றி உங்களுக்கு தெரியும். ஆப்பிள் அண்டு இது பீட்ரூட், கேரட், அது இந்த நன்மைகளை பற்றி சொல்கிறோம். அது எங்களுக்கு மிக மிக உடல் பொலிவும் எங்களோட முகத்தில் நல்ல இளமையையும் தருகின்றது. இந்த 3ஐயும் நாங்கள் அடித்து எப்படி நாங்கள் ஜூஸ் குடிக்கிறதுன்றதை பற்றி பார்க்கலாம். மற்றது இந்த நெல்லிக்காய் ஆயுள் வேதத்தோடையும் நீண்ட காலமாக தொடர்புடைய கனி தான் இந்த நெல்லிக்கனியை நீங்கள் சில எங்களுக்கு டைம் இல்லை, சாப்பிட்டு கொண்டு இருக்கிறதுக்கு டைம் இல்லை. இதை ஈஸியாக ஜூஸாக அடித்து ஒரு கப் குடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு மிக மிக நல்லது. அடுத்தபடியாக இந்த சலரியை பற்றி நாங்கள் கட்டாயம் சொல்ல போகணும். சலரி மேலே கை ப்ரெஷரான வேளையில் இந்த சலரியில் ஒரு கப் சலரியும் இந்த கருவேப்பிலை, இதில் இஞ்சி, இதில் எல்லாத்தையும் ஒரு சின்ன துண்டு போட்டு ஒரு கப் அடித்து குடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுடைய ப்ரெஷர் டப்புன்னு இறங்கும். இது எனக்கு என்னோட வேலை செய்கிற சைனீஸ் லேடியோரால் எனக்கு சொன்னவர். அப்போ அடுத்தபடியாக லெமன் ஜூஸ் அண்ட் ஒரேஞ்ச் ஜூஸ். இது உங்களுக்கு தெரியும் எப்படியான பலன் தருதுன்னு சொல்லி. இது உடலில் இருக்கிற பித்தத்தை சரிப்படுத்தவும் உடல் எடையை குறைக்கிறதுக்கும் பல வகையில் இந்த லெமன் எங்களுக்கு உதவி செய்யுது. வாங்க இப்போ இந்த ஜூஸுகள் எப்படி செய்கிறன்றதை பற்றி நாங்கள் பார்க்கலாம். நான் முதலாவதாக நெல்லிக்காய் ஜூஸ் தயாரிக்க போகிறேன். நெல்லிக்காய் ஜூஸ் இதயத்துக்கு நல்லது, எங்களுடைய இரத்த ஓட்டத்தை சீராக்குது. அதே மாதிரி எங்களுடைய கேன்சர் போன்ற கிருமியால் அந்த கலன்களை அழிக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுது. நாங்கள் இதை எப்படி செய்ய போகிறோம்ன்றதை பார்க்குறோம். இதை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டிட்டு இதுக்கு ஒரு சின்ன துண்டு இஞ்சி போடுங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி போடலாம். அண்ட் இதுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து நீங்கள் அடிக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்து அடியுங்க. அப்போ இது முடி வளர்ச்சிக்கு மிக மிக உறுதுணையாக நிற்கும். முடி கொட்டுறதுலேருந்து எல்லாத்துக்கும் தடை செய்யும். உங்களுக்கு முடி உதிர்வதை தடுக்கும். இதையும் கருவேப்பிலை, இஞ்சி ஒரு துண்டை போட்டு நான் முதல்ல இப்படியே அடிக்க போகிறேன். இந்த பதத்தில் வரும் வரைக்கும் நல்லா அடித்து எடுத்துட்டு இப்போ எனக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி பிறகு திருப்பி அடித்து பாருங்க. இந்த அளவான தண்ணி எடுத்து நாங்கள் இப்போ நாங்கள் சலரி யூஸ் செய்ய போகிறோம். சலரி இப்படி 2 சலரி எடுத்து இது நல்ல ப்ரெஷருக்கு மிக மிக நல்லது. இதை விட இதில் நிறையா ஆயுர்வேத குணங்கள் இருக்குது. அதனால் வடிவாக நீங்கள் இதை செய்யலாம். இப்படி நாங்கள் சின்ன சின்ன துண்டு ஆயுதன்று இதுக்கு நீங்கள் இஞ்சியும் கருவேப்பிலையும் போடுவது நல்லது. ஏன்னா ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு மிக மிக உதவி செய்கிறபடியால் நீங்கள் இது சின்ன துண்டு இஞ்சியும் கருவேப்பிலையும் இதில் போடுங்க. போட்டுட்டு கிரைண்டரில் அடிங்க. அடிச்சுட்டு தான் பிறகு நீங்கள் தண்ணியை ஆட் பண்ண வேணும். இப்போ நான் இதுக்கு தண்ணி ஆட் பண்ணி விட்டு இதை நான் ஆட் பண்ணி இதை வடிச்செடுக்க போகிறேன்.
இது சலரி ஜூஸ். இதுக்குள்ள நீங்கள் தேசி புளியும் கூட கொஞ்சம் விடலாம். ஒரு பாதி தேசி புளி விட்டாலும் அதுக்கும் இதில் விடுறதுல தப்பு இல்லை. நீங்கள் விரும்பினா தேசி புளி விரும்ப வேண்டாம், கொஞ்சம் டேஸ்ட்டாக கொடுக்கும், சுவையையும் டேஸ்ட்டையும் கொடுக்கும். தேசி புளியும் விடலாம். மறக்காமல் டைம் இருக்கே உங்களுக்கு இந்த சலரை யூஸை இங்கே அடித்து குடியுங்க. வந்து ஆரஞ்சில் விட்டமின் சி இருக்குது, உங்களுக்கு தெரியும். இதில் இப்படி தொட்டு துண்டா எடுத்து சில போல் ஆரஞ்சு சாப்பிட விருப்பமில்லாத சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்கள் இப்படி ஜூஸாகவே அடித்து கொடுக்கலாம். கொடுத்தாவே உடனே அப்படியே ஜூஸாக குடிச்சிடணும். சீனி கலக்கத்தை ஆனால் இதுங்களில் கையாலேயே செய்கிறபடியால் இதை ஒரிஜினல் தன்மையான எந்த விதமான மருந்து கலப்படமோ எதுவுமே இல்லை. அதுங்களுக்கு நேரடியான சக்தி தந்துடுது. இதே மாதிரி தான் தேசிக்காயையும் சீனி போட்டு அடித்து குடிக்கலாம். சின்ன பிள்ளைகளுக்கு வயோதிபர்களுக்கு இயலாதவைக்கு இதை இப்படி அடித்து கரைச்சி குடிச்சிட்டிங்களான்னு சொன்னால் சத்தம்லாம் குடிச்சிடுவேன். வாட்டர்மெலன் ஜூஸை நான் சின்ன சின்ன துண்டுகளாக வட்டி எடுக்க போகிறேன். இது என்ன பிரச்சனை? அடுத்தபடியாக நாங்கள் ஏபிசி ஜூஸ் எப்படி தயாரிக்கின்றதை பார்க்குறோம். பாருங்க, முதல் ஏயை வட்டி அளவாக உங்களுக்கு தேவையான அளவில் நீங்கள் இதுக்குள்ளே போடலாம். பாருங்க, பி கேரட் பீட்ரூட்டை உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை போடலாம். உங்களுக்கு கூட வேணுமென்னு சொல்லி சொன்னால் கூட போடலாம். இது நான் கொஞ்சம் தேவையானதில் இறக்கப்படுக்கிறேன். சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி போட்டால் இந்த கிரைண்டர் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, மற்றது சி கேரட்டு. எனக்கு சரி பிடிச்சமான ஜூஸ். இதுவும் உங்களோட இளமையாக இருப்பதற்கு முகப்பொலிவுக்கு முக அழகுக்கு மிக மிக உதவி செய்யுது. இது இந்த ஜூஸின் பெருமையை நீங்கள் ஜூஸை பற்றி பார்க்கலாம். தண்ணி அளவுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் விட்டுக்கொள்ளலாம். நான் தண்ணியை இது வந்து மொத்த உங்களுக்கு மிகவும் சிவப்பாகவும் மிகவும் அழகாகவும் இளமையாகவும் வச்சிருக்கும். நீங்கள் ஏபிசி ஜூஸ் கிழமையில் 2 தரம் குடிக்கிறதன் மூலம் நீங்கள் எப்பயுமே இளமையாக இருக்கலாம், அழகாகவும் இருக்கலாம். இதை பாருங்க, கொஞ்சம் நல்ல வடிவாக அடிச்செடுங்க. இன்றைக்கு பார்த்துக்கொண்டு இந்த 5 வகையான ஜூஸையும் நீங்கள் மிக மிக இலகுவாக தயாரிக்கலாம். இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கின்றது. இதில் உங்களோட உடலையும் உள்ளத்தையும் உங்களோட அழகையும் மெருகூட்டுகின்றது. அதனுடையால் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ் தயாரித்து குடிக்கவும். இந்த எங்களுக்கு இப்போ பாருங்க, நான் இந்த நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கா குடிச்சு பார்ப்போம். சூப்பர். இதை பாருங்கள், இது நெல்லிக்காய் ஜூஸும் இது கொஞ்சம் தேசிக்காய் ஆட் பண்ணினா இன்னும் பெட்டராக இருக்கும். நான் தேசிக்காய் இதுன்றேன், ஏன்னா இதுலேயே ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்கிறபடியா. இது வந்து சலரி யூஸ். சலரிக்கும் நீங்கள் சின்ன துண்டு தேசிக்காய் ஆட் பண்ணலாம். நான் சலரி எப்படி செய்யணும்னு தெரியும். இந்த சின்ன துண்டு சலரியெல்லாம் வெட்டி கருவேப்பிலையும் ஆட் பண்ணேன். ஏன்னா எல்லாமே தலைமையிற்கு நல்லது. மற்றது இஞ்சி சின்ன துண்டு நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். அது ஆரஞ்சு தனியாக தான் எடுத்துனேன்.
விட்டமின் சி, அந்த தடிமறி இருமல் காலத்துலையெல்லாம் சொல்லப்பட்ட சாமான். இதை நீங்கள் கரைச்சி குடிச்சிங்கள சொன்னால் சின்ன பிள்ளைகள் எல்லாருமே குடிக்கலாம். அது நல்ல தடிமறி இருமல்களை உங்களுக்கு சளி காலங்களுக்கு நல்ல மருத்துவ குணம். அது மற்றது போட்டமெலோன் வெயில் காலத்தில் உங்களுக்கு மிகவும் சிறந்தது, வெயிட் லூஸுக்கு சிறந்தது, முக அழகுக்கு சிறந்தது. உங்களை எல்லாமே உடலில் இருக்கின்ற கழிவுகளை வெளியேற்றி நீங்கள் குடிக்கிறதால நிறைய நீர் வெளியேறும், அது நல்லது. அடுத்தது பீட்ரூட், கேரட் அண்ட் ஆப்பிள், அது ஏபிசி ஜூஸ் என்று சொல்வார்கள். அது மிக மிக இரத்த அழுத்தத்துக்கு நல்லது, அதையும் நீங்கள் செய்து குடிக்கலாம். அப்படியால இந்த 5 வகையான மருத்துவத்தோடு அண்டிய இந்த ஜூஸை நீங்கள் 5 நாளும் தயாரித்து குடிப்பதன் மூலம் நீங்கள் அழகையும் இளமையையும் பேணி பாதுகாப்பதுடன் உங்கள் ஆயுளையும் வெற்றி செய்வீங்கள். மீண்டும் இப்படி ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஜமுனா.